ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெரும்பாலான வீட்டு சமையலில் ரசம் இல்லாமல் சமையலே இருக்காதுங்க. நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம். சில பேர் வேணால் இது காய்ச்சல் வரும்போது சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி இருக்கும். ஆனால் பல பேர் வீட்டில் எத்தனை வகையாக சமைச்சாலும் ரசம் அவசியம் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான தக்காளி ரசம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் ரசப்பொடியோ இல்லை மிக்சர் ஜார் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இடிகளில் வச்சு இடித்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தக்காளியை வேக வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ்க்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்க தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 4 தக்காளி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் தண்ணியில் கொதித்தாலே இந்த தோல் எல்லாம் வெந்து ஒரு மாதிரி கலண்டு வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வேக வச்சாலே போதும். ஏன்னா இது பழுத்த தக்காளி தான், இது ரொம்ப நேரம் வேகணுன்றதில்ல. அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வைக்க போகிற ரசத்தோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்குங்க. இப்போ நான் எடுத்திருக்க 4 தக்காளிக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சரியாக இருக்கும். இதை ஒரு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க. இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த ரசத்துக்கு மிளகு சீரகம் பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் இடிகள் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் மிளகு சரியாக இருக்கும். நான் வைக்க போகிற ரசத்து அளவுக்கு 1 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் மிளகும் சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பொடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. 6 பல் பூண்டு சேர்த்து இடிச்சிட்டு ஒரு பச்சை மிளகாயும் இது கூடவே சேர்த்து இடிச்சிக்க போகிறேன். ரசத்துக்கு தேவையான விழுதும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த பச்சை மிளகா இடித்து எடுத்தோம் இல்லைங்களா, இது எண்ணெயில் போடுறத விட இந்த மாதிரி கையில் வச்சு கரைச்சோ இல்லை இந்த மாதிரி இடிச்சோ சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இது நம்ம கை வச்சு பிசைகிற அளவுக்கு ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கரைச்சி எடுத்துக்க முடியல, சூடாக கை வைக்க முடியாது இல்லையா. இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ இந்த தக்காளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம், கையிலேயே கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வேளை இது கையிலலாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இல்லை முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மிக்சர் ஜாரில் போட்டு கூட நீங்கள் ஓரளவுக்கு விப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் விப் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது கூடயே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த கையில் கரைக்க இந்த மல்லித்தலையோட வாசம் நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம கடைசியாக மல்லித்தலை போடுறத விட இந்த மாதிரி நம்ம இது கூடவே சேர்த்து கரைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ரசம். இது கூடவே நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரசத்துக்கு உண்டான விழுது அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளி கொத்தமல்லி தலை இடித்து வச்சுருந்த விழுது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியவும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி வேக வச்ச தண்ணியே போதுமான அளவாக எனக்கு இருந்துச்சு. நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணிக்கலாம், தண்ணி போதுமா என்னன்றதை, புளிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு இப்போ நாம் இந்த ரசத்தை தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சாச்சுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ரசத்துக்கு கடல் எண்ணெய் தான் ஊற்றி தாளிச்சிக்கிறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு 2-3 வெந்தயங்க, ரொம்ப இல்லை, ஒரு 2-3 எண்ணியே ஒரு 3-4 வெந்தயம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு வரமிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு தாளிச்சிக்கிறேன். விதையோட சேர்க்கல, விதையெல்லாம் எடுத்து தாளிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா ரச தண்ணி, அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ ஒரு கொதி நல்லாவே ஒரு கொதி விட்டுக்கலாங்க. ரசம் கொஞ்சம் சூடாகி வரும்போது கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான தலை இருந்துச்சு, அதுதான் சேர்த்துக்கிறேன். இதை நான் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி கிள்ளி சேர்க்கும்போது தான் நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி தூள் பெருங்காயம் சேர்த்ததுனால கடைசியாக சேர்த்துக்கிட்டேன். அதுவே கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் நம்ம கடுகு தாளிச்சோம் இல்லையா, அந்த டைம்லேயே நான் சேர்த்துக்குவேங்க. இப்போது சுற்றி வர நல்லா நுரக்கட்டி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு உடனே ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எடுத்து ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனைங்க. இது குடிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப காரம் இல்லாமல் ஒரு மைல்டான காரத்தோடு தான் செஞ்சுருக்கேன். அதனால் இது குடிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ரசம் எடுத்து ஊற்றினோம் பார்த்திங்களா லாஸ்ட்டாக, அந்த டைமில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கூட நீங்கள் இறக்கிக்கலாம்.
இது எதுவுமே சேர்க்காமையும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி ரசம் பார்த்தாச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.